ஒரு 3 விஷயத்தை நீங்கள் உங்கள் ஹேபிட்ஸில் ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நல்லாவே குறையும் உடம்புல. நம்பர் 1 நடைப்பயிற்சி, நம்பர் 2 எக்ஸசைஸ், நம்பர் 3 நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம். நல்ல தூக்கமும் ஸ்ட்ரெஸ்ஸும் அண்ணன் தம்பி மாதிரி. நல்ல தூக்கம் வரணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை விடுங்க அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அதை விடுறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும், உங்களுடைய நிலைமை எனக்கும் புரியுது. ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெகுலராக பார்க்குற வேலையை தவிர்த்து வேறு ஏதாச்சும் புதுசாக உங்களால் பண்ண முடியும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஹாபி, டிராயிங் என்னுடைய ஹாபி, இல்லை ஃபோட்டோகிராஃபி என்னுடைய ஹாபி, இல்லை ஏதாச்சும் விளையாடுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் மைண்டை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்பவே குறையும். தூக்கம் நல்லா வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் மொபைலையும் பார்க்கக்கூடாது, டிவியும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ ரேஸை மெலோட்டனின் அப்படிங்கிற ஸ்லீப்பிங் ஹார்மோனை டிஸ்டர்ப் பண்ணி நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தை வரவிடாது. பெட்ரூமுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய மொபைல் ஃபோனை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா தற்செயலாகவே நம்ம என்ன பண்ணிடுவோம், எடுத்து அந்த மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால நம்ம தூக்கம் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை என்னுடைய மொபைலில் தான் அலாரம் வைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்க தயவு செஞ்சு ஒரு டைம் பீஸ் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பெட்ரூம்குள்ளே மொபைல் ஃபோனே எடுத்துகிட்டு போகாதீங்க. இதை ஜஸ்ட் ஒரு 3 days ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும்.